இன்றைக்கி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சி திக்கற்றவரால் நம்மளை விடவே இல்லை. நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம். நமக்குள்ளே வாசம் பண்ணுன்னு சொன்னாலே அர்த்தம் என்ன? நம்மளுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் சோர்வுகள், அசதிகள் நடக்குது, கஷ்டங்கள் நடக்குது, சங்கடங்கள் வருகிறது, எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து நமக்கு மனசுக்குள்ளே இருந்து அவரே எல்லாத்தையும் ஆறுதல் படுத்த வேண்டியது ஆறுதல் படுத்துவார், காயம் கட்ட வேண்டியது காயம் படுத்துவார், நமக்கு ஆசீர்வாதம் க்ரௌன் தர வேண்டியது க்ரௌன் தருவார். எல்லாம் அதன் வேலையில் அதன் காரியத்தை பரமபிதா நமக்கு நேர்த்தியாக செய்வதற்கு தான் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் தெரியணும், நம்ம தனியாக விட்டு விடவில்லை. பிதாவாகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செயல்களை நமக்குள்ளே நடத்தும்படி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? உலகத்தார் நம்மளை நிந்திக்கலாம், நமக்கு விரோதமாக பேசலாம், நம்மளை தூஷிக்கலாம், எவ்வளவு ஆண்டவருக்கு வேலையை செய்தாலும் அதை குற்றம் கண்டுபிடிச்சி ஒன்றால் தான் சொல்ல வீண் பழி நமக்கு சுமத்தலாம். ஆனால் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம், மகளே நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, நீ செய்யலை, உனக்குள்ளது நான் நடத்தினால அவங்க ஒன்றை வேதனைப்படுத்தலை, அவங்க என்ன தான் வேதனைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை ஒன்றை தொட்டவன் ஒன்றை தொடலை மக்களே, அவன் என்ன தான் தொடுறான். உன் ஊழியத்தை பற்றி குறை சொல்கிறவன் ஒன்றை சொல்லலை மகனே, அவை என்ன தான் சொல்லுவான்னு சொல்லி அவர் நமக்காக நம்மளை இருக்கிற அம்புகளை ஈட்டிகளையும் அவர் தாங்கி அவர் நம்மளை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால் கவனமாட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்கணும். அவங்க விவரித்துக்குள்ள அவங்க கடவுளுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னு அவங்களுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். அதனால் அவங்களெல்லாம் வேதனைப்படுத்தாமல் இருக்குது நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டு நான் ஓய்ந்துறேன், நான் சுடரொளி பட்டயம்னு சொல்லியிருக்காரு. மகளே, உன் சத்துருக்கு சத்துருவாகவும் பயவுக்கு பயவாகவும் விரோதிக்கு விரோதமாக இருந்து நான் அவர்களை சங்கரிப்பேன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளெல்லாம் அவர் முன்கூட்டியே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதமாய் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால் இந்த ஊழியமானது பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் காத்திருந்து விழித்திருந்து ஜெபித்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன செய்தி சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை வாங்கி, மோசேயை மாதிரி அந்த வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தைக்குள்ளே என்னென்ன சொல்ல வேண்டும் என்று பிதாவாகி தேவன் கட்டளையிடுகிறாரோ அந்தந்த வார்த்தைகளை உலகுக்கு அறிவிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், செயின்ஸ். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே ஒரு நாள் கணக்குக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்ல பயத்தோடு நடுக்கத்தோடு தான் யாராக இருந்தாலும் பேசணும். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மோடு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற ஆவியானவர் இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு போகிறவர் அல்ல. நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பழகினவங்க எல்லாமே இன்றைக்கி இருந்து நாளைக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூடயே இருக்கவங்களையும் நம்ம கடைசி வரை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களும் நம்மளை தூஷிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நான் அந்த முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம், அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை நம்பி நம்ம இருக்கிறோம். எபேசியர் 4:30 முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவிகள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவி. அந்த ஆவியை நாங்களும் துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளும் துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துகிறவர்களும் அந்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. மிகவும் ஜாக்கிரதையாக. ஆண்டவர் பயங்கரமான ஆள். அவருடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துறது அவர் சகித்திட மாட்டார். ஒன்றை அடித்தவன் என்ன அடிக்கிறான், உனக்கு மேலே ஈட்டியை பாய்ச்சவன் எனக்கு மேலே ஈட்டியை பாய்க்கிறான். அதனால் அவன் துக்கப்படுத்தக்கூடாது. தைரியமாட்டு எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு. 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரம் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம்.
ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு சரீரம் தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எவ்வளோ கனப்படுத்தும். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் கனப்படுத்தும் போது அது கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்துவது, அது கர்த்தரை கனப்படுத்துவது. கர்த்தருடைய ஆலயங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற காணிக்கைகள் தேவனுக்கு கொடுக்குற காணிக்கைகள். அந்த காணிக்கைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கணக்கு தரணும், கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி கேட்க வேண்டியது கர்த்தர் தான் கேட்கணுமே தவிர, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற காணிக்கைக்கு பைசாக்கு கணக்கு, அந்த காணிக்கை வாங்குகிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தான் காணிக்கை கொடுக்கணுமே தவிர, அப்படி உங்களுக்கு கணக்கு தரணும்னு சொல்லி காணிக்கை கொடுக்குறவங்க தயவுசெய்து நீங்கள் காணிக்கை கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவும் மாட்டார். அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்படி உங்களுக்கு கணக்கு கேட்கணும், நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு கணக்கு தரணும்னு சொல்லி ஊழியக்காரங்க கணக்கு சொல்லணும், இல்லைன்னா 4 பேருக்கு மேலே பிரஸ்தாபப்படுத்தணும், இல்லைன்னா ஆலயங்களில் கல்லில் எழுதி வெட்டி வைக்கணும், இவன் இதை தந்தான் அப்படி சொல்கிறவங்க தயவுசெய்து அப்படிப்பட்டவங்க காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்க பைபிள் இருக்குது, வலது கை கொடுக்குறவரை இடது கை தெரியாமல் கொடுக்கணும். அந்த காணிக்கையை வஞ்சித்து ஊழியக்காரங்க எடுத்தாங்கன்னா அந்த ஊழியக்காரங்க கணக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு தான் தவிர மனுஷனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணக்கு கேட்குறவங்க தயவுசெய்து யாருனாலுமே காணிக்கை பையில் ₹1 போடாதீங்க. ஹல்லேலூயா. அது கர்த்தர்கிட்ட நம்ம சாபத்தை வாங்குவது. ஹல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹோலி ஸ்பிரிட் நம்மள்கிட்ட இருக்கும்போது பரிசுத்த ஆவி விசுவாசிகளை தேவனோடு இயேசுவோடு இணைக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏசப்பாவோடையும் பிதாவாய் தேவனோடும் இணைக்கிற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதுன்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அன்புள்ள ஒரு தெய்வம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியான சொல்கிறார், மகளே நான் உனக்கு எல்லா விண்ணப்பத்தையும் பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன், இயேசுவுக்கு தெரியப்படுத்துகிறேன். உன்னோட நான் இணைக்கிற ஒரு பாலம்தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க, இயேசுவின் சரீரத்தோடு அவர் நம்மை இணைக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுடைய சரீரம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியை பெற்றவங்களை ரொம்ப நிசாரமாக பேசிடக்கூடாது. ஏன்னா அவர் உண்மையான தேவனுடைய ஆவியை பெற்றவங்க, தேவனுடைய சரீரம் அவங்க. இயேசு அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியை இணைக்கிறார். அவர் நம்மளை சபையில் வைத்திருக்கிறார். இந்த சபையில் உங்களெல்லாம் கொண்டு வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் அசைவாடி கொண்டே இருக்கிறார், தேவன் உலாவி கொண்டே இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு சேரில் இருந்து என் பிள்ளை வருவா, இந்த இடம் அவளுக்கு இடம், இந்த இடத்த நான் ஆசீர்வதிக்கேன், அவளுக்கு மகிமையும் அவளுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் நான் மாற்றி அவளை கனப்படுத்துவேன்னு சொல்லி நம்மை கனப்படுத்தும்படிக்கும் தேவனுடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியான அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். அவருடைய மரணத்தின் மூலம் இயேசுவோடு இணைக்கிறது. ஏசப்பா மரித்து போகும்போது சொல்லார், என்னுடைய தேற்றரவாளான்னு நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் மரித்து தான். அப்போ அன்னைக்கு நம்மளையும் உங்களையும் என்னையும் நம்மளை பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, கஷ்டத்துலேருந்து, கவலையிலேருந்து, கண்ணீர்லேருந்து மீட்டு கொள்ளணும்னு சொன்னால் அவர் மரித்ததுனால, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால, அவர் உயிரோடு எழுந்ததுனால, அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனதுனால. ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான திட்டம் போட்டு நம்மளை அவர் நேசிக்கிற ஒரு தேவனாக இருந்திருக்கிறார். என்னை ரட்சிக்கணுன்னா, என்னை காப்பாற்றணுன்னா, என்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்கணுன்னா அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை உலகுக்கு அனுப்பி என்னை அவரோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு நீங்கள் களி கூறுங்கம்மா. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ செய்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பாவம் நம்மை மேற்கிடாது. உலகம் நமக்கு பின்னால், சிலுவை நமக்கு முன்னால். பணம் ஆசையோ, பொருள் ஆசையோ, மண் ஆசையோ எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. அந்த ஆசைகள் நமக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா பரமபிதா எவைகளெல்லாம் நமக்கு வேணும்னு தெரியுமோ அவைகள் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் தந்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா.
நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதனால. அடுத்தது அவர் சொல்றார், இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற விசுவாசிகளையும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆளுகைக்குள் வைக்கிறார். ஆமே, நம்மளை அவருடைய ஆளுகைக்குள் வைக்கிறார். அதாவது நம்ம ஆளுகை செய்ய வேண்டாம், நம்ம நடக்க வேண்டாம், நம்முடைய சுய நடத்தப்பட வேண்டாம், அவராலே நடத்தப்படுகிறோம். மனுஷனுடைய வழிகள் அவனால் ஆகிறதில்லை என்றும் நடத்துகிறவராலே ஆகப்படுகிறது என்றும் நம்ம அறிந்திருக்கிற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளோ பாக்கியவானுங்க. பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய இணையானவர், பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமானவர். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். நம்ம பரிசுத்த ஆவியான்னு சொன்னோன்னே நிசாரமாக பேசிடுவோம், நிசாரமாக நம்மளை பேசிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஊழியர்களை கண்டால் அவ்வளோ பயந்து கடவுளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களோ அவ்வளோ மரியாதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு காலம் இருந்தது. ஹல்லேலூயா! அவங்களுக்கு எல்லாத்துலேயும் முதலிடம், முதல் ஆகாரம் கொடுத்தாலும் ஊழியக்காரர் எனக்கு பாட்டியமாலாம் உண்டு. ஊழியக்காரங்க வீட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஆகாரத்தை நீங்கள் பார்க்கணும். முட்டையை கொடுத்துருவாங்க, பாலை கொடுத்துருவாங்க, எவ்வளவு வீட்டில் நரிஷ்டு ஃபுட்டு இருக்கோ எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வைப்பாங்க. ஏன்னா கடவுளே வந்தத மாதிரி. ஹல்லேலூயா! அவங்கள ஒரு நாள் கூட ஒரு சீனு பேசியிருக்கவே மாட்டாங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசிகளுடைய உணர்வுகள். நம்மளும் மனுஷர் மாதிரி, உலகத்தை மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சொல்லி நீதான் குற்றப்படுத்தும் போது தேவன் மிகவும் வேதனைப்படுவார். ஹல்லேலூயா! ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுக்கு அவரோடு இருந்து நடத்தப்படும் பொழுது நம்மெல்லாம் விசேஷித்தவர்கள். ஆனால் அவர்களிடமிருந்து அவர் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் கொண்டவர். அவர் நமக்கு போதிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணுமா? நமக்கு போதிக்கிறதுக்கு நம்ம பாடணும். கோர பயங்கரமான என்ன அழகான பாட்டு பாருங்கள். ஆவியானவருக்கு டீச் பண்ணுறாரு. ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர், நமக்கு சமாதானம் தருகிறவர். இன்றைக்கி எவ்வளவு வேதனை உண்டாக்கிட்டீங்க, எல்லோரும் உண்டாக்கிட்டாங்க. அந்த வேதனையிலிருந்து என்னை ஆறுதல் படுத்தினார்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. ஏசாமிக்கு தான் அவங்க மேலே தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஹல்லேலூயா! அவர் என்ன குற்றம் செய்தார்? பிதாவுக்கு அடுத்தவையில் பிதா என்ன சொல்லுறாரோ அவருக்கு உணர்வில் கூட அவர் எதுவும் செய்யலை. அந்த திராட்சரசம் குறைஞ்சது கூட இன்னும் வேலை வரலன்னு தான் சொன்னார். அதாவது பிதாவானவர் அவர்கிட்ட இன்னும் கொடுன்னு சொல்லலை. அப்போ அவ்வளவுத்துக்கு மைன்யூட்டாக ஒரு வேலை செய்கிறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா! அவர்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு நேர்த்தியாய் அவர்களை நடத்துவான்னு சொல்லி நாங்கள் ஒன்றுமே இல்லை, நடத்துகிறவராலே நடத்தப்படுகிறோன்னு சொல்லி சமாதானத்தின் தேவனுடைய சாட்சிகளாக உலகுக்கு சமாதானத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா! அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் உணர்வு கொண்டவர், அறிவுள்ளவர். ஹல்லேலூயா! வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா! பிலிப்போட பரிசுத்த ஆவியானது இருந்ததுனால எருசலேமில் உள்ள சபைகளுக்கெல்லாம் அவர் அறிவுரை கூறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனார். அந்த ஸ்திரீ கண்டே அங்கே ஓடி போய் ரதத்தில் ஏறும்படி செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி செய்ததுக்கு காரணம் என்னென்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா! நம்ம பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பெற்றவங்களை எவ்வளோ நம்ம கனம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம நிசாரமாக ஊழியர்கள் சொன்னால் நிசாரமாக பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவங்க அவங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டியவங்க. ஹல்லேலூயா! நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவங்க நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை நம்ம எப்படி ஆராதிப்போமோ, எப்படி மகிமைப்படுத்துவோமோ அப்படியே அவருடையத்திலிருந்து வார்த்தையை கேட்டு நமக்கு அறிவிக்கிறவர்களுக்கும் நம்ம கனப்படுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஏன்னா அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பாவத்துக்கும் பொய்க்கும் விரோதமானவர். ஹல்லேலூயா! பாவம் அவருக்கு பிடிக்காது, அவர் சுத்த கண்டார். ஹல்லேலூயா! பாவம் அவருக்கு பிடிக்காது, பொய் சொல்கிறவங்கள பிடிக்காது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும்
நம்மளும் நமக்கு வாயில் பாவம் வராது, பொய் வராது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நடத்துகிறவரால் நீ யாருன்னு சொல்லு, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன்னை நான் யாருன்னு சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஃப்ரெண்டு ஏசப்பா, எனக்கு ஃப்ரெண்டு ஏசப்பா. அப்போ ஏசப்பா எனக்கு ஃப்ரெண்டுன்னா ஏசப்பாக்கு சிந்தனைமாக எனக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் பாவம் செய்ய மாட்டார். அப்போ நமக்கும் பொய்யும் வராது, பாவம் வராது. இல்லை நீ தான் சொல்கிற நம்மளுக்கு மேலே பொய்யாய் வீணாக நம்ம மேலே பொய்யாக அவர்கள் சொல்லுவார்கள்னா அதுக்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம அவர் அதனால் நீ பொய் சொல்லி நம்மளை அவர் சேதப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நமக்கு கேடகமும் அரணும் காவலுமாக இருந்து, மகளே என்னையே கல்லறிஞ்சாங்க, பின்ன ஒன்றை கல்லறிய மாட்டாங்களா? ஹல்லேலூயா. என்னையே சிலுவையில் அரைஞ்சாங்க, பின்ன நீ ஒரு மனுஷி, ஒன்றை சிலுவையில் அறைய மாட்டாங்களா? நீ அதனால் சைத்துக்கன்னு சொல்லி நமக்கு சைத்து தன்மையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற தெய்வம். அவர் தேவனை போல பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனை போல் பேசுவார். யெகோவாவின் அடையாளத்தை தரித்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேஷனார பலிக்கோ நக்கர பலிக்கோ பே கனாஷனைக்கா பி அரோதன கனமேஷனை கரபிக்கோ. தரிசனங்களையும் கண்டு தீர்க்க தரிசனங்களை அவர் உரைக்கிறவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அந்த வார்த்தையை பேசுகிறவர். ஹல்லேலூயா. அப்போ அதனால் தீர்க்க தரிசிகளையோ நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். பிதாவாகிய தேவனோடு சஞ்சரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தையை அவர் என்ன சொல்ல நினைக்காரோ, பிதாவனர் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கும் நாளைக்கும் வருங்காலங்களிலும் என்னென்ன கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார், அவைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. தேஷா நாக்கரபலிக்கோ நாக்கரபெக்கோ நெக்கா. பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறவர்கள் தேவனுக்குள் இருக்கிறவர்கள். ஆமே. இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவினா நம்மெல்லாம் விசேஷித்தப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவனுக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகம் வெளிச்சத்தை காணணும். உலகத்தில் உள்ள பாவம் செய்கிற மக்கள் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தான் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நமக்குள்ளே வைத்ததுக்கு காரணம் என்னென்னா பாவிகளை நேசிப்பதற்கு. ஹல்லேலூயா. இவ்வளோ பொறுப்பான வேலை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்வதனால நம்ம என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு சர்வ ஆற்றல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேணும், எப்படி சுனாமி நடக்குதா இல்லைன்னா ஒரு காரியம் வரலாம், ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தாமல் இன்னைக்கு வரைக்கும் எந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. அதனால தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய நாமத்தை என்னால் மகிமைப்படுத்த முடிகிறது. அப்போ சர்வ அறிவாற்றல் பெற்றவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆம்னி பிரசன்ஸ் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலையில் இருக்கும்போது அங்கேயும் வந்துடுவார். மகளே கலங்காத. சந்தோஷமாக இருக்கும்போது மகளே சந்தோஷப்படு, அது உனக்கு பலன். உனக்கு என்ன வேணும், இன்றைக்கி உனக்கு தேவையா, உனக்கு நான் தாரேன். என்னை பொறுத்த மட்டுக்கு அதுனதும் காலத்தில் அதுனதும் காரியத்தை எனக்காக நேர்த்தியாய் செய்கிறார். பொன்னானாலும் சரி, பொருளானாலும் சரி, உறவிடமானாலும் சரி, வஸ்திரமானாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தையானாலும் சரி தான், சுவிசேஷமானாலும் ஜெபமானாலும் தீர்க்க தரிசனமானாலும் தேவனை பற்றி உரைக்கிற ஒவ்வொரு வார்த்தையானாலும் பிதாவாகிய தேவன் அவராலே எனக்குள்ளே இருந்து செய்கிறார் என்பதை நான் அறிந்து என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இருதயம் துள்ளி துள்ளி கோடி 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 நன்றி 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 என்று சொல்லி நன்றி பலியே எடுத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான தெய்வம், எத்தனை பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆம்னிபோட்டன்ஸ், சர்வ வல்லமை உள்ள தெய்வம், இல்லாமையிலிருந்து உண்டாக்குற தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம், ஐயோ கிணறுக்கு வேணுமேன்னு யோசித்தோம், தண்ணி வேணுமே யோசித்தோம், அது வேணும் பாருங்கள்.
அவருடைய பொக்கிஷத்தை அவர் அனுப்பி தர்றாரு. நீங்கள் என்ன இந்த ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க, என்ன பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே சாட்சி தான். அன்னைக்கு என்னென்ன வேணுமோ குறவு இல்லாமல் நேர்த்தியாய் செய்கிறார் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபிக்கிற நிரூபணமாக இந்த ஜீவஸ்தலத்தில் உள்ள இயேசுவின் குடும்பத்தில் உள்ள அடியாள ஆண்டவர் நடத்தி வருகிறத உங்கள் கண்களெல்லாம் காண்பதற்கு காரணம் என்னென்னா, நான் சொல்வேன், இயேசப்பா என்ன ஒரு புஸ்தகமாக வைக்கணும், என்ன ஜனங்களெல்லாம் வாசிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயோ இவங்களை இப்படி ஆண்டவர் நடத்தினார், நம்மையும் நடத்துவார், இவங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளையும் ஆசீர்வதிப்பார், அப்படி பேச்சில் இல்லை, என்னை நீங்கள் நடத்துறதுல இந்த உலகம் காணும்படி வைக்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் நித்திய பிதா, ஹல்லேலூயா, இட்டர்னிட்டிக்கு நம்ம கொண்டு சேர்க்கிற தெய்வம். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் செய்கிற வேலையை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தேஷனா கரபலிக்கோ நாஷனைக்கா உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. மறுபடியும் உருவாக்குகிறவர். பாவத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா, மகளே பாவம் செய்தா உலகம்தான், யூ ஆர் ஹியூமன் தான். பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்போ பாவத்தை சாத்தான் விதைப்பான். நீ ஆனால் என்ன நோக்கி பார்க்கும்போது, நீ எனக்கு ரத்தத்தை பார்க்கும்போது, பரிசுத்தாவி அந்த ஒத்தாசையுடன் அவருடைய ரத்தம் நமக்கு மேலே பூசப்பட்டு கழுவப்பட்டு இரத்தாம்பரமான பாவங்களெல்லாம் நம்மளை விட்டு கழுவி நம்ம பஞ்சை போல் ஆக்கி நம்மை மறுபடியும் உருவாக்குகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. தேஷனை கரவைக்கோ சாங்டிஃபை பண்ணுறவர், நம்மை சுத்திகரிக்கிறவர். ஹல்லேலூயா. தேஷனா ரபலிக்கோ நாத்தனிக்கா பஞ்சை போல வெண்மையாக்கி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிப்பின் ஈசோப்பின் தைலத்தினால நம்ம கழுவி சுத்தியாக்குற தெய்வம். ஹல்லேலூயா. தேஷனா கரபலிக்கோ ராபலிக்கோ மினேஷனை கரபலி கராபதிட்டோ ந கரபலிக்கோ தேஷனை கரவைக்கோ. ஆனால் பரிசுத்தாவியானுடைய வேலை பழைய ஏற்பாட்டின் வேலைக்கும் புதிய ஏற்பாட்டு வேலைக்கும் வித்தியாசம் உள்ளது. எல்லா சூழ்நிலையும் பரிசுத்தாவியான விசுவாசியுடன் செயல்படுவது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் வந்து போகிறவர். ஹல்லேலூயா. ஒரு காரியம் வேணும்னா அவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் தூதன் வந்தாங்க அதுன்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படின்னா, நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் அவர் பாவம் செய்யும்போது பாவம் செய்யாதபடிக்கு நம்மளை கட்டுப்படுத்துகிற, மகளே இது பாவம், இதை நீ செய்யாத. உலகத்துக்கு நேராக நம்ம போகும்போது இது உலகம் உனக்கு வேண்டாம். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவ ஆலோசனை தந்து பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி, பாவம் செய்து இது தப்பு, தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இதை நீ செய்தியால் அவனுக்கு நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கு ரட்சிப்புக்கு பரிசுத்த ஆவியான முக்கியமான பங்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நீ பாவின்னு நமக்கு உணர்த்தும் போது தான், ஐயோ நான் பாவம் செய்துட்டேன். கண்கள் என்ன இது உள்ளான மனுஷனுடைய கண்களை அவர் திறக்கும்போது தான் நம்ம இவ்வளோ பாவம் செய்திருக்கோமே ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு முன்னால் நம்ம கதறி அள வைத்து அவருடைய இரத்தத்தை வல்லமை நமக்கு மேலே சிந்தப்பட்டு நாம் பாவத்தில் விலகி பரிசுத்தத்துக்கு நேராக வாழ செய்கிறது. ஹல்லேலூயா. இன்னொன்று பரிசுத்தாவியான நமக்குள்ளே இருப்பதுனால நம்மளை அறிக்கை பண்ணுகிறோம், ஆண்டவரே நான் பாவி, ஹல்லேலூயா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்கள் வல்லமையும் உங்கள் பலத்தையும் நீங்கள் எனக்குள்ளே தாங்கன்னு சொல்லும்போது, பரிசுத்தாவியான நமக்குள்ளே வரும்போது அவருடைய பலத்தையும் நம்பிக்கையும் நம்ம பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. இன்னொன்று, நமக்கு இப்போ எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியான என்ன சொல்லனா, சுவிசேஷத்தின் உண்மையை வெளிச்சத்தை உனக்கு காட்டும்படி கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. தேஷனா கரபலிக்கோ மீனேஷனை கரபலிக்கோ மீனாத்தனமைக்கோனைக்கா. பரிசுத்தாவியான நமக்குள்ளே இல்லைன்னா என்னத்தை பிரசங்கிக்கணும், என்னத்தை சொல்லணும், இந்த ஆத்மாவுக்கு என்ன மாதிரி சொன்னால் இவங்க ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க, எந்த வார்த்தை சொன்னால் இவங்களை கடவுளுக்குள்ளே கொண்டு போக முடியும், எந்த வார்த்தை சொன்னால் இவங்க பாவக்கட்டுகளை அவிழ்க்க முடியும், இவங்கள்ட்ட இருக்கிற பிசாசின் வல்லமையை அழிக்க முடியும், எப்படி இவங்களோட கட்டுகளை அவிழ்க்க முடியும், எப்படி இவங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும், எப்படி இவங்க வறுமையில்
வியாதியிலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, கஷ்டத்துலேருந்து மீட்க முடியும். எல்லா காரியத்தையும் சர்வ வல்லமுள்ள தேவன் அறிந்திருக்கனால, அந்த ஆவியான நமக்குள்ளே இருப்பதுனால, அவர் நமக்குள்ளேருந்து இப்படி செயல்படும்போது சுவிசேஷத்தை உண்மையை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த வெளிச்சத்தை அறிந்து செவி கொடுப்பவர்களுக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க செய்து அவர்களையும் நீதியின் பாதையில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஜனங்களை உயிரடைய வைக்க முடியுது. சுவிசேஷத்தின் வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதனால அவர்களும் ஏசப்பாக்க பிள்ளைகளாக வாழ முடியுது. அவர்களுக்கும் நித்திய வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்கிறபடியால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். இந்த வழிகளில் நடக்க கற்றுக்கொண்ட விசுவாசி பரிசுத்தாவின் வல்லமையால் வாழ்கிறவர்களாகவும் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம வாழ்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதனால நம்ம விசுவாசி நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஆவின் கனி நமக்குள்ளே வருதுமா? அன்பு வந்துடுது, மற்றவங்களுக்கு மேலே இறக்கம் வந்துடுது, இணக்கம் வந்துடுது. எப்படியாவது திறப்பில் நிற்கணுமே, தூங்காமல் விழித்திருந்து ஆவி ஜெபிக்கும்படி செய்யுது. ஆத்துமாக்களுக்கு மேலே பொறுப்பு எடுக்க செய்யுது. ஐயோ, இந்த ஆத்மா அழியுதே ஆண்டவரே, இந்த ஆத்மா பிசாசுக்கு பிடியிலேருந்து தப்பி வைக்கணுமே, இயேசுவால் மாத்திரமே இவங்களை முடியுமே. இந்த பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் இணைக்க முடியும். பிசாசு பிரித்து வச்சிருக்கிறானே, இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைக்கிறதுக்கு திறப்பில் நிற்க முடியுது. பெரிய வியாதிகள், பயங்கரமான சுகமாக்க முடியாத வியாதிகளில் சிக்கிப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வியாதிகளை இந்த குடும்பத்தை விட்டு மாற்றோம். பாவம்னா பாவம், சாபம்னா சாபம், எதனால் இந்த வியாதி வந்ததுன்னு தெரியாது. கிருபையுள்ள தெய்வமே, இந்த வியாதிகளை மாற்றும்படி இவர்கள் செய்த பாவமோ, இவர்கள் முன்னேறி செய்த பாவமோ, அல்லது உங்களால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட வியாதியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வியாதி இந்த குடும்பத்தை விட்டு மாற்றிடுங்கன்னு சொல்லி திறப்பில் நின்று பாரத்தோட கண்ணீரோடு அவர்களுக்காக செபிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த ஆவியை பெற்ற நாம் முடிவு பறைய நிலையிலிருந்து கர்த்தருக்காக வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்து பரிசுத்தாவினை துக்கப்படுத்தினாலும் அவர் நம்மை விட்டு விலகி போகவில்லை. ஆமே ஆமே. எவ்வளவோ நம்ம அபிஷேகத்தை பெற்ற நாம் அநேகரை அடிக்கடி துக்கப்படுத்துகிறோம். ஆனால் அந்த சிலர், மகனே இனிமேல் துக்கப்படுத்தாத, நான் உன் கூட இருக்குது, நான் இருக்க தான் செய்வேன். நீ துக்கப்படுத்து, நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னை கைவிடவும் இல்லை. உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு முடிவு பரியந்தம் உன்னை கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். ஆகையால் நீ பாவத்தை விட்டு மாறி என்னிடத்தில் தேசப்பட்ட நீ மன்னிப்பை கேட்டுக்கொண்டீன்னா நிச்சயமாக என்னுடைய கிருபை முடிவு பரியந்தம் உங்களோட இருக்கும். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இல்லாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது தான், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது தான் நம்ம தேவனுடைய சாயலாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அல்லாதபடி நம்ம பாவம் மன்னிப்பு, பாவம் செய்தோம்னு சொல்லி அறிக்கை பண்ணுவதற்கு நமக்கு உணர்வு வராது. அந்த உணர்வை கொடுக்கிறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளை, மீட்பின் நாள் வரை விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பாதுகாத்து, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி வரை பார்த்து கொள்வார். ஆமே. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. முடிவு பரியந்தம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கும் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம். உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைத்து போட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாமா, பயப்படாதீங்க. அவர் எல்லாவற்றிலும் நம்ம ஆசீர்வாதமாய் நடத்துகிற தெய்வம். பரிசுத்த ஆவியான வாக்குத்தத்தம் தந்த அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ள உண்மை உள்ளதாக இருக்கிறதுனால அவர் நம்மளை நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி நினைக்கணும், எப்படி தேவனுடைய அதிகாரத்தை நம்ம உபயோகப்படுத்தணும், என்னென்ன வழிகளில் நம்ம தேவனை வெளிப்படுத்தணும்னு சொல்ல கிரியைகளை நமக்குள்ளே செய்கிற ஒரு வல்லமை உள்ள ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மிகவும் உண்மையாக ஒரு வல்லமையான
பரிசுத்தமான ஒரு தேவம் அவர் நம்மை நடத்துகிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா பயப்படாதீங்க. ஒரு பாவங்களை ஒன்றொன்னாக வெங்காயத்தில் மேலே இதுகளை நம்ம ஒன்றொன்னா பீல் பண்ணி எடுத்து உள்ளார வெங்காயத்தை நம்ம எடுக்கிறது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அவர் களைஞ்சி ஒன்றொன்னா எடுத்து தூரப்பட்டு நமக்குள்ள பரிசுத்தத்தை வச்சு ஆண்டவருடைய குணநலன்களை அவர் நமக்குள்ளே வைத்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னொன்று நம்ம ஒரு வல்லமையான சாட்சியாக நம்மை உலகத்தில் நிலைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு எப்பப்பெல்லாம் நம்மளை பற்றி ஞானம் வேணுமோ, நமக்கு அறிவு வேணுமோ, நமக்கு கவுன்சிலிங் வேணுமோ, எப்பப்போ நமக்கு அறிவு வேணுமோ, எல்லாம் கர்த்தருக்கு பயப்பட வேணுமோ, எல்லாவற்றையும் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தெய்வம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, whenever anyone puts their faith in Christ, the Holy Spirit immediately leaves. நீ கர்த்தருக்கு மேலே விசுவாசத்தை வைத்துட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை முடிவு பரியந்தம் ஆசீர்வாதமாய் காத்துக்கொள்வார். ஆகையால் எதை குறித்து நீங்கள் பயப்படாதபடி, சோர்ந்து போகாதபடி, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். சகலத்தை நன்மையாய் செய்கிற தேவம் சந்தோஷமாக இருந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவார். உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் அவர் நமக்குள்ளே வைத்ததுனால நாம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம சமாதானத்தை வாழ்த்துதலை சொல்லுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பூமியும் அதன் குடிகளும் அதன் ஜனங்களெல்லாம் ஆசீர்வாதமாய் வாழும்படிக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து வைத்ததுனால உங்களுக்கு தந்த வேலைகளை, எனக்கு தந்த வேலையை நம்ம உண்மை உத்தம் பரிசுத்தத்தோடு செய்து சந்தோஷம், சமாதானம், அன்பு இல்லாமல் சிக்கி தவித்திருக்கிற பேய்பிடி இல்லைன்னா பில்லிசுனிய கட்டியால் மாந்திரியத்தில் வேதனைப்படுகிறவங்களை விடுதலையாக்கும்படி உங்களை அவர் நம்மை உபயோகப்படுத்த அவர் சித்தம் கொண்டபடியார் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படிக்கு எங்களுக்குள் தந்த இந்த பரிசுத்தாவின் வல்லமையை உலக மக்களும் ருசிக்கும்படி நாங்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கம்மா. ஜெபிங்க. பிதாவே உமக்கு நன்றி சொல்லுங்க. குமாரனாய் கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி. இத்தனை மாட்சிமையுள்ள தகப்பன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதனால் நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி நீர் எங்களுக்கு தந்த ஆவியின் கனிகளையும் ஆவியின் வரங்களையும் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கவும், மற்றவர்கள் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக உலகத்திலே கர்த்தரே தேவம் அவரால் இந்த மீட்பில் இந்த உலகக்கு அறிவிக்கிற சாட்சிகளாக உன்னத பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ மகிமையை விளங்க பண்ணுங்க. மீனாஷனேக்கா பேரேக்கொரா பேஹரோ தத்தனா கரபா வீகாலபலிக்கோ ஆண்டவரே, நெருக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், கஷ்டப்பட்டு வருத்தத்தில் பாரத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரை நீங்கள் தேற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கும்படி ஒவ்வொருடைய குருட்டாட்டத்தின் கண்களும் செவிகளும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வசனத்தை கேட்க விடாதபடி தடை செய்கிற சத்துருடைய வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி துரத்துகிற ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்க விடாதபடி ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற சகல சத்துருக்களை வல்லமை நசன இயேசுவின் நாமத்தில் நீர் தந்த அதிகாரத்தின்படி துரத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படட்டும், வேதம் வாசிக்கட்டும், வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படட்டும், உம்முடைய மகத்துவமான கிரியைகளை வார்த்தைகளை கேட்கும்படி செவிகள் சுத்திகரிக்கப்படட்டும். உம்மாலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உலக அறிவிக்கிற சாட்சிகளாக ஒவ்வொரு நீர் அபிஷேகித்து வழி நடத்த போகிற கிருபைக்கார் நன்றி ஆண்டவரே. இந்த நாம மாத்திரை எங்களை உயர்த்தப்படட்டும். சிலுவை பரிந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதி கனம் மகிமை இயேசுவுக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலம் அநேகரை தேவனுடைய வழியில் நடத்த கிருபை செய்வார்கள். ஆமேன்.